ஜி சினிமா பிரசன்ஸ் இது சினிமா 360. நான் உங்க விஜய் டாமினிக். உலகளாவிய மக்களோட ஆரவாரமான எதிர்பார்ப்புல ரிலீஸ் ஆன ஒரு படம் தான் விடுதலை 2. இந்த படம் ரிலீஸ் ஆனோன்னு கலவை விமர்சனம் முதலா வெற்றிமாறன் படத்துக்கு வருது. காரணம் என்ன அப்படின்னா, எல்லாரும் எதிர்பார்த்து போனது 100% ஆஃப் வெற்றிமாறனோட ஃபிலிம். எப்படின்னா ஒரு பிளேஜெட், வெட்டுக்குத்து, வழக்கம் போல அந்த ஒரு வல்கர் லாங்குவேஜஸ் இது மாதிரியான ஒரு படத்தை தான் எதிர்பார்த்து போனாங்க. ஆனா வெற்றிமாறன் நீங்க கொடுத்த படைப்பு அப்படிங்கிறது வேற. ஒரு யூசுவல் வெற்றிமாறன் படத்தை தாண்டி அடுத்த தலைமுறைக்கு நம்ம எதை கடத்துறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அடுத்த தலைமுறைக்கு அவர் ஒரு அரசியலை கடத்தியிருக்காரு, அடுத்த தலைமுறைக்கு அவர் ஒரு தத்துவத்தை கடத்தியிருக்காரு, அடுத்த தலைமுறைக்கு ஒரு பியூர் கம்யூனிசம்னா என்ன அப்படிங்கிறத அவர் கடத்தியிருக்காரு. இப்ப இருக்கக்கூடிய கம்யூனிசத்தை அவர் பேசல, பியூர் கம்யூனிசம் மீன்ஸ் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கடத்தியிருக்காரு. இது மாதிரியான விஷயங்கள் ஒரு வெற்றிமாறனோட படத்தை எதிர்பார்த்து போன பல பேருக்கு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கு. இந்த ஏமாற்றம் வசூல் ரீதியா இந்த விடுதலை படத்தை பயங்கரமா பாதிக்கும் அப்படிங்கிற கருத்தும் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட அது உண்மைதான். காரணம் என்ன அப்படின்னா, இன்றைய இருக்கக்கூடிய சினிமா பிசினஸ்ல ஒரு டைரக்டர் இந்த பஞ்சை செட் பண்ணிட்டாருன்னா அது பேஸ்ல வந்தா மட்டும் தான் அந்த கலெக்ஷன் இருக்கும். அந்த ஒரு பட்சத்துல இதுவும் கொஞ்சம் வசூல் பின்தங்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கும். அதே நேரம் திமுக படம் ஆதரவா இருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள்ல இருக்கக்கூடிய பல பேர் பேசி இந்த படத்தை அப்படி அரசியல் ரீதியா அடிக்கிறதாலாம் ஒரு பக்கம் சினிமா கிரிட்டிக்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, ஓகே, இவ்வளவு நடந்துருச்சு. அப்ப விடுதலை 2 முதல் நாள் வசூல் எவ்வளவுன்னு பார்த்துட்டாலே இந்த படம் எங்க போய் நிற்கும், இதோட வசூல் எந்த இடத்துல போய் நிற்கும், எங்க முறியடிக்கும், இதோட ஓவரால் கலெக்ஷன் எவ்வளவு வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும்ல. அந்த ஒரு பட்சத்துல இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, விடுதலை 2 படத்தோட முதல் நாள் வசூல் எவ்வளவு அப்படிங்கறத அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. உலகளாவிய வசூல், அதாவது வேர்ல்டு வைட் கலெக்ஷன் சொல்லுவோம். வேர்ல்டு வைடா 12 கோடி ரூபாய் முதல் நாள்ல விடுதலை 2 அதாவது விடுதலை 2 கலெக்ஷன் பண்ணிருக்கு. தமிழ்நாட்டில் 7 கோடி ரூபாய் வசூல் பண்ணிருக்கு. இது ரொம்ப அதிக அளவுக்கான வசூலும் கிடையாது, ரொம்ப அடிமட்டமான வசூலும் கிடையாது, ஒரு ஜென்யூன் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சரி, இதை ஏன் இப்ப நம்ம பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேர்ல்டு வைட் கலெக்ஷன் வெறுமனே 12 crores அப்படிங்கிறது ரொம்ப 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 கம்மியான ஒரு அமௌண்ட் தான். இது மூலமாவே இந்த படத்தோட தாக்கம் அடுத்தடுத்த ஷோஸ்ல எப்படி இருக்கும்ன்றதுல, இப்போ ஒரு படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஷோல அதிகமாகும், அடுத்த ஷோல அதிகமாகும். அப்படின்ற பட்சத்துல முதல் நாள் கலெக்ஷன் அதிகமாகும். ஒரு படம் முதல் ஷோல நல்லா கலெக்ட் பண்ணிரும். வெற்றிமாறன் படம் விடுதலை 2 முதல் ஷோ நல்லா கலெக்ட் ஆகி அதுக்கப்புறமா வசூல் தொய்வதெல்லாம் ஒரு கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. ஒருவேளை நேற்றைய தினம் ஒர்க்கிங் டே, அதாவது வேலை நாள் சொல்லுவோம், அதனால இதுக்கு கலெக்ஷன் கம்மி ஆனதாகவும், இந்த வீக்கெண்டான இன்னைக்கு சாட்டர்டே நாளைக்கு சண்டே, அதுக்கப்புறமா கிறிஸ்மஸ் லீவ்லாம் வருது, நியூ இயர் லீவ் வரும், இது மாதிரியான லீவ் போர்ஷன்ஸ்ல இந்த விடுதலை 2 கண்டிப்பா நல்லா ஓடும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்க. ஆனா இந்த விடுதலை 2 படம் வசூல் ரீதியா பெரிய அளவுல சக்சஸ் ஆகல அப்படின்னா கண்டிப்பா அதுல திராவிட கொள்கை பேசினதான் ஒரே காரணமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விமர்சனங்களையும் சினிமா விமர்சகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு விடுதலை 2 படத்தோட வசூல் அதிர்ச்சியை கொடுக்குதா, முதல் நாள் வசூல் அதிர்ச்சியை கொடுக்குதா, இல்ல இது வெறும் முதல் நாள் தான் போக போக நல்லா வசூல் பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தோணுதா, இதுல தவறுதலா திமுக சார்ந்த ஒரு அரசியலை பேசினதுனால இந்த ஒரு விளைவு ஏற்பட போகுதா, இல்ல இந்த படம் அவ்வளவு கலெக்ஷன் பண்றது ஒர்த் இல்ல அப்படிங்கிற மாதிரி தோணுதா. அண்ட் ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா, இந்த படத்தை எல்லாரும் ஓட வச்சு நல்லா கலெக்ஷன் கொடுங்க, அதே நேரம் இந்த படத்தை அதிக அளவுல கொண்டாடுங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தோணுதான்றதை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. இந்த பார்ட் 2 அப்படிங்கிறது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம் தான். அதுல குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா ஒரு சில படங்கள் மட்டுமே தப்பிச்சிருக்கும். இப்ப அண்மையில விடுதலை 2 பார்ட் 2ல கொஞ்சம் தப்பிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா பார்ட் 1ல இருக்கக்கூடிய லீடை வச்சு அப்படியே மெயின்டைன் பண்றது. இதுல எங்க நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னா, பார்ட் 1ல நிறைய கேரக்டர்ஸை சாவடிச்சிருவாங்க. சாவடிச்சதுக்கு அப்புறமா அவங்க இல்லைன்னா அடுத்த கேரக்டர் லீடே ஆகாது. அதுல பார்ட் 2ல சறுக்கிய படங்கள் எவ்வளவு இந்த 2024 நம்ம எடுத்துக்கலாம். அந்த ஒரு வரிசையில பாத்தீங்கன்னா 2024 ஒரு மிகப்பெரிய பார்ட் 1ல ரொம்ப சக்சஸ் அடைஞ்ச ஒரு படத்தோட ஷூட்டிங் 2024 ஆரம்பிக்க போறதா ஒரு மிகப்பெரிய இயக்குனர் சொல்லியிருந்தாரு. அதற்கான எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமா இருந்தது. அந்த படம் வேற எதுவும் கிடையாது, சார்பட்டா பரம்பரை. ரஞ்சித் அவர்களோட இயக்கத்துல டைரக்டா ஓடிடில ரிலீஸ் ஆகி ஓடிடி அதிக நேரம் ஸ்ட்ரீமிங் ஆகி அமேசான் பிரைமே திரும்பி பார்க்குற அளவுக்கான ஒரு ரெக்கார்டை பிரேக் பண்ண படம் தான் சார்பட்டா பரம்பரை. ஆர்யாவோட கெரியர்ல ஒன் ஆஃப் த டாப் ஆஃப் த ஃபிலிம் அப்படின்னு சொல்ல போனா அதுவும் சார்பட்டா பரம்பரை. அந்த படம் இப்போ வரைக்குமே எப்படி சொல்ற, இப்போ வரையுமே நம்மளுக்கு அழுக்காது. அந்த படம் எவர் கிரீன், எப்போ வேணா பார்க்கலாம், அப்படி கொண்டாடப்படக்கூடிய ஒரு படம். அந்த படத்துல பாத்தீங்கன்னா டான்சிங் ரோஸ், அது மட்டும் இல்லாம ஜான் கோக்கனு, நம்ம ரங்கவாதியாரு, எவ்வளவு பேர் அந்த படத்துல பட்டையை கிளப்பி இருப்பாங்க. சரி, இந்த படத்துக்கு பார்ட் 2 இருக்கு அப்படிங்கறத அவங்க அப்பயே சொன்னாங்க, நம்ம அதை நம்பல. ஆனா இந்த 2024 என்ன பண்ணாங்கன்னா, சார்பட்டா 2 அதாவது ரவுண்ட் 2 அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஆர்யா கலவையா பல படங்கள்ல நடிக்கிறாரு, பிசிக் ஒழுங்கா மெயின்டைன் பண்ணாம இருந்தாரு. அப்ப ஆர்யா என்னதான் பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கே வந்துருச்சு. சரி, ரவுண்ட் 2 போட்டாங்களே, இதுக்கப்புறமா ஒரு அப்டேட் விடுவாங்கன்னு பார்த்தா ஆர்ட் டைரக்டர் ஒரு பக்கம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அதுக்கேற்ற கதை களத்தை பாரஞ்சித் ஒரு பக்கம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு, தங்கலான்ல பிஸியா இருக்காரு அப்படின்னு சொல்லி பாரஞ்சித்தை சுத்தியுமே பல விஷயங்கள் நடந்தது. அண்மையில் ஆம்ஸ்டாங் அவர்கள் கூட இறந்து போனார். அதுவும் கொஞ்சம் நம்ம பாரஞ்சித் அவர்களை பாதிச்சதாகவும் சொன்னாங்க. சரி, சார்பட்டா 2 நம்ம எல்லாருமே மறந்துட்டோம். இப்போ ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, அதுவும் ஆர்யா ரீசெண்டா ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு, நீங்க எல்லாம் சார்பட்டா 2 எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, கண்டிப்பா 2025 ஏப்ரல் மாதம் சார்பட்டா 2க்கான படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. நாங்கெல்லாம் எதிர்பார்க்க
எதிர்பார்க்குறோமோ இல்லையோ கண்டிப்பாக சார்பட்டா 2 ஆர்யா அவர்கள் எதிர்பார்த்துருப்பார். ஏன்னா அவரோட கிராஃப்மே சார்பட்டாக்கு அப்புறம் ரொம்ப பெரிய கிராஜுவல்லாம் கிடையாது. அது வந்து கீழே போலனாலுமே கொஞ்சம் டவுனில் தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் சார்பட்டா 2 வந்து தான் அவரை எலவேட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த சார்பட்டா 2ல அதாவது எப்படி சொல்கிறது, இந்த இடத்துல நம்ம கபிலன் அவர்களுக்கும் இந்த வேம்புலிக்குமா இருக்கக்கூடிய பேட்டில் இருக்க போதா, இல்லை வேம்புலியை பீட் பண்ணதுக்கு அப்புறமா யார் வர போகிறாங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கா, இல்லை ஒருவேளை அவங்க அப்பா முனிரத்னத்தை போட்ட ஒரு கதை இருக்குல்ல அந்த கதையை எடுக்க போகிறாரா, பாரஞ்சித் என்ன மாதிரியான அரசியலை இப்போ எடுக்க போகிறான்னு தெரியல. வெற்றிமாறன் விடுதலை பார்ட் 2 எடுத்து அதில் ஒரு தலித்திய அரசியலை சொல்லிட்டாரு. அப்போ பாரஞ்சித் அதை விட அழுத்தமாக ஒரு அரசியலை சொல்ல போறாருங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சார்பட்டா 2 பரம்பரை யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. மூணாவதா ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். இதோட டைட்டில் வந்து ஒன்லைனாக சொல்லும் போதே எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. அபாயத்தில் இருக்கும் அஜித். ஏன்னா அபாயத்தில் இருக்கும் அஜித் அவரோட கெரியர் ஒரு பக்கம் ரொம்ப ஸ்மூத்தாக தானே போகுதுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா படம் பண்ணிட்டு இருக்காரு சைமல்டேனியஸாக விடாமுயற்சி ப்ளஸ் குட் பேட் அக்லி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் கார் ரேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலையுமே பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரு. ரொம்ப ஸ்மூத்தான லைஃப்ல தான் அவர் போயிட்டு இருக்கு. ஆனால் இதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து பெரிய டிசாஸ்டரே காத்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட அடுத்த படம், அதாவது குட் பேட் அக்லிக்கு அடுத்த படம் அவர் யார்கிட்ட சைன் பண்ண போறாரு, யாரை பிக் பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு. ஒரு பக்கம் அவரோட அடுத்த படத்துக்கான கதையை ரீசெண்டா சொல்லிட்டு அவரோட பதிலுக்காக காத்திருக்கும் வெங்கட் பிரபு, இன்னொரு பக்கம் கங்குவா படத்துல மாட்டி பயங்கரமா டிசாஸ்டரான சிவாவுக்கு வாழ்க்கையை கொடுக்கலாமான்னு யோசிக்கிற அஜித். ஆக மொத்தம் அஜித்தோட வலது பக்கம் சிவாவும் இடது பக்கம் வெங்கட் பிரபு இருக்காங்க. அஜித் யாரை பிக் பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். சரி, இதுக்கும் அபாயத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க ஒன்று கேட்கலாம். வெங்கட் பிரபு வந்து ஓகே மங்காத்தா படத்துக்கு அப்புறமா ஒரு ஆக சிறந்த படம் என்னத்தை கொடுத்தாரு அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தேகமா தான் இருந்தது. அந்த ஒரு வரிசையில கோட் வந்துச்சு. சரி, கோட்டுங்கிற ஒரு கம்பேக் கொடுத்து அது மூலமா அஜித் அவர்களை பிடிக்கிறதுக்கான ஒரு பாயிண்ட் அந்த படம் இருக்க போகுதுன்னு நானும் நினைச்சேன். இது இல்லாம பிஸ்மி அந்தரன் மாதிரியான நிறைய பேர்கள்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா வெங்கட் பிரபு வந்து அஜித் நிறைய இடங்கள்ல ஒரு மாதிரி நெக்லெக்ட் பண்ணாரு, ஒரு மாதிரி அவாய்ட் பண்ணாரு. அதனால வெங்கட் பிரபு ரொம்ப ஈகோல ட்ரிகர் ஆகி நான் அஜித் அதாவது விஜய்க்கு கொடுக்குற படத்தை பார்த்து அஜித் என்னை கூப்பிடணுங்கிற இடத்துல ஈகோலா அவர் பயங்கரமா இருக்காருன்னு சொன்னாங்க. ஆனா அந்த கோட்டு படம் பார்த்ததுக்கு அப்புறம் விஜயை திரும்ப கூப்பிட்டுருக்க மாட்டார். அதான் ஃபோன் பண்ணி என்ன அவரே கூப்பிட மாட்டார். என்ன அது எப்படி ஒரு அவுட் கொடுத்து வச்சிருக்கேன்னு தான் அவரே கேட்டிருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு படத்தை அவர் கொடுத்தாரு. கோட் வந்து கலெக்ஷன் வைஸா நல்ல படம், அதாவது கலெக்ஷன் வைஸா நல்லா கலெக்ஷன் பண்ணிருக்கு, ஃபேமிலி கதை குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படின்னாலுமே ஓப்பனா மனசை தொட்டு சொல்லுங்க, எவ்வளவு விஜய் ஃபேன்ஸ் வந்து கோட் படம் பார்த்து எங்களை சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்லி வந்தீங்க. அப்படி ஒரு விஷயம் இல்லை. அப்படிங்கிறப்ப வெங்கட் பிரபுவோட சினிமா நாலேஜ் மேலுமே நம்மளுக்கு இப்போ வரை ஒரு டவுட்டும் ஒரு பயம் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா அவர் இன்னும் அப்டேட் ஆகலையோ, கரண்ட்ல ஒரு விஷயத்துக்கு வரலையோ. வழக்கம் போல எல்லாருமே செய்யக்கூடிய இந்த உப்மா ப்ரொடக்ஷன் செய்யக்கூடிய இந்த ஃபேக் ப்ரொமோஷன் வந்து இன்டர்வியூல உட்காந்து ஆகும்னு சொல்லி தலையை பத்தி ஒரு கதையை சொல்றது, இதுல வந்து தலையோட இன்ஸ்பிரேஷன் இருக்குன்னு சொல்றது, தலையை பத்தின நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்றது, தலைவரோட விஷயங்கள்னு சொல்றது, கமலை பத்தி பேசி விஜய் அதாவது அஜித்தை பத்தி பேசி ரஜினியை பத்தி பேசி எல்லாரை பத்தி பேசி எதுக்கு இவ்வளவு ஒரு ஃபேக் ப்ரொமோஷன் பண்ணாங்க அப்படின்ற மாதிரியான பல சங்கடங்களை வந்து நம்ம வெங்கட் பிரபு அவர்கள் இந்த ஒரு கோட் படத்துல சந்திச்சாரு. இன்னொரு பக்கம் சிறுத்தை சிவா 1000 கோடி 2000 கோடி இது மாதிரி ஒரு 1000 இன்னும் ஒரு 6 கதை நான் வச்சிருக்கேன், அதை சூர்யா கிட்ட சொல்ல போறேன், இது மாதிரி ஹிஸ்டாரிக்கல் படங்கள் தான் இனிமேல் பண்ண போறேன், இந்த படத்துக்கு சீக்வல் இருக்கு அப்படின்னு சொல்லி சிவாவோட டிசாஸ்டரை பார்த்தாலுமே நமக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்படிங்கிறப்ப இப்போதான் அஜித் வந்து குட் பேட் அக்லின்னு சொல்லி அவரோட ஆர்த்தடாக்ஸையை மாற்றி டாட்டூ காஸ்டியூம்லாம் போட்டு விதவிதமாக ஒரு 3 கெட்டப்பில் போட்டு நடிச்சுக்கிருக்காரு. இன்னொரு பக்கம் விடாமுயற்சி சைலண்டாக வந்து சம்பவம் பண்ண போகுதுன்னு சொல்லி நாங்கள் சந்தோஷமா இருக்கோம். நல்லா போகிற அஜித் அவரோட வாழ்க்கையில் மண்ணள்ளி போட்டுறாதீங்க நீங்கள் 2 பேரும் தயவு செஞ்சு அப்படிங்கிற மாதிரி அஜித் ஃபேன்ஸோட ரியாக்ஷன்ஸ்லாம் இருக்குது. தயவு செஞ்சு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து அஜித் அவரோட பிஏவான சுரேஷ் சந்திரா அவர் பார்க்க மாட்டார். இன்கேஸ் இதை யாராவது கட் பண்ணி எதுவும் போட்டிங்கன்னா பார்த்து அது மூலமாக ஏதாவது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். என்ன அப்படின்னா இந்த மாதிரியான டைரக்டர்களை நீங்கள் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு எவ்வளவோ நல்ல கதைகள் கொடுக்கக்கூடிய அப்கமிங் டைரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்கள பிக் பண்ணி அஜித் அவர்கள் இனிமேல் நடிக்கக்கூடிய 5 படமோ 10 படமோ அது மாதிரியான ஒரு டைரக்டரை பிக் பண்ணி நடிக்கணுங்கிறதா நம்மளோட ஒரு வேண்டுகோளாக இருக்குது. ஏன்னா விஜயும் இல்லாத ஒரு கிரவுண்டில் அதுக்கும் சேர்த்து ஒரு எஃபோர்ட்டை போட வேண்டியது அஜித்தோட ஒரு தலையாய கடமை ஆயிடுச்சு. இந்த ஓவராலாக பார்க்கும்போது சிவாவா இல்லை வெங்கட் பிரபுவா இவங்க 2 பேரில் அஜித் யாரை பிக் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ வந்து கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள். டு பி ஃப்ராங்க் யாரும் கேட்டால் நான் 2 பேருமே பிக் பண்ணக்கூடாதான் சொல்லுவேன். ஆனால் உங்களுக்கு ஒரு கருத்து இருக்குல்ல, அது என்னன்றது வந்து சொல்லுங்கள். ஆக்ட்ரஸ் நயன்தாரா லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்லி நம்ம ஆகா ஓகோன்னு செலிப்ரேட் பண்ண ஒரு ஆக்ட்ரஸ், அண்மை காலங்களில் அதிக விமர்சனத்துக்கு உள்ளாகிற ஒரு ஆக்ட்ரஸ். காரணம் என்ன அப்படின்னா அவங்க தொடர்ந்து தமிழ் சினிமாவில் நடிக்கும்போது தொடர்ந்து தமிழ் மக்களோட ஆதரவு வேணுங்கிறப்போ நயன்தாரா அவர்களோட முகம் ஒரு மாதிரி இருந்தது. இல்லைனா அவங்க ஒரு வளர்ச்சி அடைகிற வரைக்கும் அவங்களுக்கான ஒரு டெஸ்டினேஷனாக அடைகிற வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நயன்தாராவோட முகம் ஒரு மாதிரி இருந்தது. ஆனால் அண்மை காலங்களில் நயன்தாராவோட முகம் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு நான் சொல்லலை. ஆர்ஜே சுசித்ரா அவர்கள் அண்மையில் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னா முதல்ல இந்த வலைபேச்சு அப்படிங்கிற ஒரு டீம் அவங்க ஒம்பழுத்தது, அதுக்கப்புறம் தனுஷ் மீதான அந்த ஒரு பிரச்சனையில மீது வந்து தவறு இருக்குன்றத கடைசி வரை நயன்தாரா ஒத்துக்காத ஒரு விஷயம். இது 2யுமே பண்ணாம ஓகே நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், இது மாதிரி வந்து இந்த பிடிஎஸ் சீன்ஸை நான் யூஸ் பண்ணிட்டேன், தனுஷ் ஒரு 10 கோடி கேட்டிருக்காரு, ஒன்று அதுக்கு அப்பாலஜி சாரி தனுஷ் நான் வந்து தெரியாமல் யூஸ் பண்ணிட்டேன், ஒரு 5 crores தரேங்கிற மாதிரி பேசியிருக்கலாம். ஒரு சாரி கேட்டிருந்தாலே தனுஷ்க்கு ஒரு 10 கோடி விஷயம் கிடையாது, தள்ளி விட்டு போ அப்படின்னு போயிட்டே இருந்திருப்பாரு. நான் சாரியும் கேட்க மாட்டேன், உன் ஃபுட்டேஜஸையும் யூஸ் பண்ணுவேன், அதே நேரம் இப்படிப்பட்ட அறிக்கையை விடுவேன்னு சொல்லி நயன்தாரா பண்ணதே நம்ம ஆட்களுக்கு பயங்கரமாக சுருநாயி போட்டு ஒரு செஞ்சு
விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்மையில விக்னேஷ் சிவன் அவர்கள் வந்து பாண்டிச்சேரி போயிட்டு ஒரு ஹோட்டலில் ரேட்டு கேட்டதா அஃபிஷியலா பெரிய பெரிய மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸ்லேயே நியூஸ் வந்துருச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு, நான் மரியாதை நிமித்தமா போய் சந்திச்சேன், அதையெல்லாம் அப்படி சொல்றாங்க, கேட்கறக்கே ஜோக்கா இருக்கு அப்படின்னு. மரியாதை நிமித்தமா சந்திக்கிறதுக்கு அங்க இருக்கக்கூடிய மினிஸ்டர் யாரு? அப்போ அவர் உங்க ஃப்ரெண்டா மரியாதை நிமித்தமா சந்திக்க அப்படின்னு நான் கேட்கல. அதே நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நயன்தாரா வந்து ஒரு நார்த் இந்தியன் யூடியூப் சேனல்ல உட்காந்து இது மாதிரி வலைபேச்சு கால்டு சம் பேச்சு த த்ரீ மங்கீஸ், அவங்க வந்து எப்பயுமே கெட்டதான் கேட்பாங்க, கெட்டதான் பேசுவாங்க, கெட்டதான் பார்ப்பாங்க, 45 வீடியோ என்ன பத்தி தான் போட்டிருக்காங்க, ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு ரெவன்யூனால தான் வருதுன்ற ஒரு கதையை சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் போய் அந்தனன் அவர்கள்ட்டையும் பிஸ்மி அவர்கள்ட்ட இன்டர்வியூ எடுக்கும்போது, நீ வந்து எண்ணி பாரு தம்பி, மொத்தமே 4 வீடியோ தான் போட்டிருக்கோம், அது 45 வீடியோன்னு சொல்லுன்னு சொல்லி அவங்க ஒரு பிளாஸ்ட் ரிப்ளை பண்ணாங்க. இப்போ சுசித்ரா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவங்க இன்டர்வியூ கொடுத்த அந்த நார்த் இந்தியன் சேனலே பெய்டுக்காக காசு வாங்கிட்டு என்ன வேணா பேசுவாங்க, சொல்ல போனா நயன்தாராவை அப்படி பேச வச்சது அவங்க தான். அப்ப நயன்தாராவுக்கு ஒரு கட்ஸ் வந்துருச்சு, காசு கொடுத்து நம்ம பேசுவோம் என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இப்படியா சர்ச்சைக்குள்ள நயன்தாரா அதிகமா சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப சூப்பர் ஸ்டார் மேலே கை வச்சிருக்காங்க. அவங்க ஃபன்னா சொன்னாங்களா இல்ல ஓகே நம்ம தொட்டா நம்ம தாண்டா ஆளு, இவங்க எல்லாம் என்ன ஆளு அப்படின்னு நினைச்சு சொன்னாங்களா தெரியல. அவங்க ஒரு வார்த்தையை விட்டுட்டு அதுக்கப்புறம் எவ்வளவு சமாளிச்சாங்க. நீங்க எவ்வளவு வேணா சமாளிங்க, நீங்க சூப்பர் ஸ்டார் தொட்டிருக்கவே கூடாது, நாங்க எவ்வளவு வேணா அவர் அடிப்போம், திரும்ப எங்க தலைவரும் கொண்டாடுவோம், நீங்க எப்படி அவரை பேசலாம்ன்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்திருக்கு. என்ன அப்படின்னா சந்திரமுகி படத்தில் நடிக்கும் போது ரஜினி அவர்கள் இவ்வளவு பெரிய ஆள்னே அவங்களுக்கு தெரியாதான், இவர் தான் தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்டார்னே அவங்களுக்கு தெரியாதான், தெரியாம நடிச்சாங்களாம். நல்ல வேளை அந்த விஷயமே தெரியாம நான் நடிச்சேன், அப்படி தெரிஞ்சுதான் அவங்க கூட நான் நடிக்கிற கஷ்டப்பட்டிருப்பேன்னு சொல்லி ஒரு விஷயத்தை நயன்தாரா இந்த இடத்துல வைக்கிறாங்க. அது எப்படி நீங்க ஐயா படம் நடிச்சதுக்கு அப்புறமா வந்து சந்திரமுகி நடிக்கிறீங்க, ரஜினிங்கிற ஒரு சூப்பர் ஸ்டார்னு தெரியாமல தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து நடிச்சீங்க, எனக்கு அதுதான் இப்ப கேள்வியா இருக்கு. இப்ப எப்படி நம்ம வந்து ஒரு விஷயத்தை பேசுறோம்னா மலையாளத்துல யார் சூப்பர் ஸ்டார்னு தெரியும், தெலுங்குல யாருன்னு தெரியும், ஒரு இண்டஸ்ட்ரியோட சூப்பர் ஸ்டார் யாருன்னே தெரியாம இல்லனா ரஜினி தான் அந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு தெரியாம அவர் எவ்வளவு பெரிய ஆக்டர்னு தெரியாம உங்களால எப்படி ஒரு படம் நடிக்க முடியும்? இதுக்கப்புறம் வந்து இல்ல அதுக்கப்புறமா தெரிஞ்சதுக்கு அப்புறமா நல்ல வேலை நம்மளுக்கு தெரியல, நான் ஃபீல் பண்ணேன், தெரிஞ்சதை நடிக்க மாட்டேன். நீங்க தெரிஞ்சது தெரியாம வந்து நடிச்சீங்கன்னா உங்களுக்கு அப்ப ஐக்யூன்றது கம்மி தானே, இப்ப அது கேட்காம தான் நீங்க வந்து நடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கோபம் தான் வருது. நயன்தாரா அண்மை காலங்களில் இப்படி பேசும்போது ஒருவேளை காசெல்லாம் வந்துட்டு அப்படிதான் பேச தோணுமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் வருது. சரி ஓகே என்ன பண்றது, அவங்க நடிச்ச படத்தை ஒரு நாள் ஃபுல்லாக கூட உட்காந்து பார்க்கலாம் ஒரு சில படத்தை. ஆனால் அவங்க பேசுறதெல்லாம் அண்மை காலங்களாக உட்காந்து ஒரு நிமிஷம் கூட பார்க்க முடியல. இதான் வந்து கடைசி அவங்க மீதா இருக்கக்கூடிய கருத்தா இருக்கு. அவங்க சூப்பர் ஸ்டார் பத்தி வச்சு இந்த ஸ்டேட்மெண்ட் எவ்வளவு பேர் ஏத்துக்கிறீங்க எவ்வளவு பேர் ஏத்துக்கல அப்படின்றத வந்து மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஹாப்பி பர்த்டே தமன்னா. தமன்னா சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே ஒரு பிளஷ் வந்துடும். காரணம் இன்னைக்கு தமன்னா வந்து நம்ம ஒரு சில வெப் சீரிஸ்ல வேற மாதிரி எல்லாம் பார்த்தாலுமே தமன்னா வந்து ஆல் டைம் 90s கிட்ஸ்களோட ஃபேவரட்டான ஒரு ஆக்ட்ரஸ் தான். அவங்கள பார்க்கும்போது இப்படி ஒரு காலேஜ்ல நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இல்லையே, இல்லனா இப்படிப்பட்ட ஒரு ட்ரைனிங் டீச்சர் நமக்கு இல்லையே அப்படிங்கிற மாதிரியான ஃபீலிங்ஸ் எல்லாம் நிறைய 90s கிட்ஸ்க்கு வந்திருக்கு. அப்படின்ற ஒரு ஃபேவரட்டான ஆக்ட்ரஸ் தான் தமன்னா. சொல்ல போனா அயன், அதுக்கப்புறம் பல ஹிட்டான படங்கள் ஹிட் ஆகிறது காரணமா இருந்த ஒன் ஆஃப் த ஆக்ட்ரஸ். இன்னைக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில அவங்க கொஞ்சம் ஃபார்ம் அவுட்ல இருக்கலாம், சின்ன சின்ன சாங்ஸுக்கோ சின்ன சின்ன கேமியோஸ்க்கோ அவங்கள நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஆனா தமன்னா தமிழ் சினிமாவில் அழிக்கவே முடியாத பல படங்களை பண்ணிட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே, அதனால ஹாப்பி பர்த்டே தமன்னா. இன்னைக்கு 35 வயதே அவங்க எட்டுறாங்க. இதுல ஒரு சேடான விஷயம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு கூடிய விரைவிலே கல்யாணம் ஆக போகுது. அவங்க வந்து விஜய் வர்மா அப்படிங்கிற ஒருத்தவரை காதலிச்சுட்டு இருக்காருங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால வந்து கூடிய சீக்கிரமே அவங்களுக்கு கல்யாணம் ஆகும் போது இந்த ஒரு நிலைமையில தான் 35 வயதை எட்டிய தமன்னா அவர்கள் சீக்கிரமே கல்யாணம் செஞ்சுக்க போற அவங்களுக்கு என்ன எவ்வளவு சொத்து மதிப்பு இருக்குன்னு சொல்லி இப்போ ஒரு பட்டியலை வெளியிட்டு இருக்காங்க. அந்த பட்டியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவராலா தமன்னாவோட சொத்து மதிப்புங்கிறது 120 கோடி இருக்கு. இந்த 120 கோடியில மும்பைல அவங்க ஒரு பங்களா வச்சிருக்காங்க. அந்த ஒரு பங்களா 20 கோடி. அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு மிகப்பெரிய காஸ்ட்லியான அபார்ட்மெண்ட்ல ஒரு பிளாட் வச்சிருக்காங்க. அந்த பிளாட் பாத்தீங்க அப்படின்னா அதுவே கிட்டத்தட்ட 7 கோடி வருது. இது இல்லாம BMW கார் ஒன்று 45 லட்சம், அது இல்லாம வந்து ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் வச்சிருக்காங்க, அது ஒரு 1 கோடி. ஒரு ரேஞ்ச் ரோவர் கார் ஒன்று வச்சிருக்காங்க, அந்த காரோட ரேட் வந்து 75 லட்சம். இது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா பஜிரோ ஸ்போர்ட் 29 லட்சம் ரூபாய் பஜிரோ ஸ்போர்ட் ஒன்று வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஃபைனலா இந்த சின்ன சின்ன அசெட்ஸ் எல்லாம் இருக்கும் தெரியுமா, இது இல்லாம சின்ன சின்ன கார்ஸ், இது மாதிரியான வேல்யூவே அவங்க கிட்ட லிட்டரலி வந்து ஒரு 50 லட்சத்துக்கு மேல இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றாங்க. இவ்வளவு விஷயங்கள் வச்சிருக்க தமன்னா ஒரு நாளும் வந்து நான் அதை வாங்க போறேன் இதை வாங்க போறேன் நான் தான் அது நான் தான் இதுன்னு சொல்லி ஒரு நாள் அவங்க வந்து பெருமை பீத்திக்கிட்டதே கிடையாது. இப்படியா இருக்கிறதுனால தான் தமன்னா இன்றைய நாட்கள்ல கொஞ்சம் அண்டர் ரேட்டடா ஆயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் தோணுது. யார் யாரெல்லாம் பொல்லாதவன் படமா இருக்கட்டும், கல்லூரி படமா இருக்கட்டும், அயனா இருக்கட்டும், இது மாதிரி பல படங்களை யார் யாரெல்லாம் தமன்னாக்காகவே படம் பார்த்தீங்க, தமன்னா கிட்ட உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஃபிலிம் என்ன, அவங்கள்ட்ட பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓவராலா இன்னைக்கு வந்து அஜித் எந்த டைரக்டரை பிக் பண்ண போறாரு, விடுதலை 2 அந்த கலெக்ஷன், சார்பட்டா 2 படப்பிடிப்பு, தமன்னாவோட அந்த சொத்து மதிப்பு, நயன்தாராவோட அந்த பேச்சு, சர்ச்சையான பேச்சு, இது குறித்து உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓவரால் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஜி சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.